லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. சமீபத்தில் அதாவது நேற்று திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது தலித் அரசியல் பண்ணுறதுக்கும் பறையர் அரசியல் பண்ணுறதுக்கும் எல்லாம் நிறைய பேர் என்னை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்னென்னு அப்படின்னா, நான் பெரியாரை ஏற்றுக்கிட்டேன், அதனால் என்னை இந்த மாதிரியான பண்ணுறாங்க. சப்போஸ் நான் பெரியாரை ஏற்றுக்காமல் இருந்திருந்தால் அனுசரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீமானை ஒரு விதத்தில் தாக்கியிருக்காரு. நானாவது 1-2 சீட்டாவது வாங்கினேன், உன்னால் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்குறதுக்கு முடியாமல் பேர் இல்லாமல் மறைமுகமாக சொல்லி குறிப்பிட்டிருக்காரா? இல்லை, பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. திருமா அவர்கள் சொல்கிறது சரிதான். அவரை இன்னைக்கு விமர்சிக்கிறதுக்கு அதிக அளவில் தமிழ் தேசியவாதிகள் விமர்சிப்பதற்கான முக்கிய காரணம் அவர் திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் அதிதீவிரமாக, அதாவது அதன் போர்வையில் அண்ணா அறிவாலயத்துக்கு கோபாலபுரத்துக்கு முட்டு கொடுப்பது அதிதீவிரமாக இருப்பதால் அவரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் இயங்கியவர். அதை மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ஒரு 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 புரட்சிகர இதில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க. ஆனால் அவருடைய மைய நாதமாகவே இருந்தது மொத்தமாகவே தமிழின அழிப்பு, அதுக்கு எதிரான வேலைகளை தான் அவர் செஞ்சார். பெரியாருக்கு தமிழினத்தை அழிக்கிறதுக்கான தமிழினத்தை அழிப்புன்னா அதுதான் சாதாரண சொல்கிறது இருக்குல்ல. வேலைக்காரிக்கிட்ட கூட இங்கிலீஷில் பேசு, தமிழ் சென்னின்ட்டு என்ன இருக்குது ஆரம்பித்து இப்படி பல டைலாக்குகள் அவர் சொன்ன டைலாக்குகள்லாம் சொல்ல முடியாது. அப்படி பேசிகிட்டு இருந்தது தான். ஒரு இனத்தை அழிக்கணும்னா அந்த இனத்துடைய மொழியை அழித்தா போதுமானது. அந்த இனம் அதோட முடிஞ்சு போயிடும். அந்த வேலையை தான் திராவிட கூட்டம் மிக நுணுக்கமாக தமிழர்களிடம் செஞ்சுக்கிட்டே இருந்தது. இதை செஞ்சவர்களில் அவங்க எப்படி நம் மன்னர்கள்லாம் வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த விஜயநகர படையெடுப்பு அதன் பிறகு பாளையப்பட்டு முறையெல்லாம் இப்படின்னு அந்நியர்களுடைய அயலார்களுடைய ஆட்சியின் கீழ் தமிழர்கள் உள்ளாகி அது ஒரு சிக்கி சின்னாபனமாகி இங்கே ஒற்றுமையாக இருந்த தமிழ் குடிகள் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கீழேன்னு பிரித்து மன்னர்கள் வாளின் முனையில் தானே. நாளையிலேருந்து சின்ன கூட யாரும் அண்ணன் தண்ணி புழங்க கூடாதுன்னா அண்ணன் தண்ணி புழங்க முடியாது. உங்கள் சொந்தக்காரனாக இருந்தாலும் பண்ண மாட்டான். உயிர் முக்கியமாக இது முக்கியமானு பார்க்கும்போது எனக்கு சின்னாவே யாருன்னே தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி தானே. அப்படி இணக்கமாக இருந்த தமிழர்களுடைய இருந்த அந்த உறவு முறையெல்லாம் பிரித்து விட்டு இந்த பிரித்து விட்டு வேட்டையாடுற யுக்தியை செஞ்சாங்க. இப்படி அயலார்களுடைய ஆட்சியில் தமிழினம் பல நூற்றாண்டுகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் அதை மீறி திரும்ப மீண்டெழ வேண்டிய தேவை இருக்குது. அப்படி மீண்டெழ வரும்போது அதுக்கு முட்டுக்கட்டையாக முற்போக்கின் பேரில் பெரியார் வேலை செஞ்சுருக்காரு. அது ஏன் ரொம்ப எளிமையான கேள்விங்க. தமிழ்நாடு தமிழருக்கே சரி தானே. அப்போ அந்த தமிழ்நாட்டுடைய அந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அந்த அரசியல் கழகத்துக்கு பேர் என்ன வச்சுருக்கணும்? தமிழர் கழகம் தானே வச்சுருக்கணும். ஏன் உங்களுக்கு தமிழர் கழகம் வைக்க முடியல? இந்த ஒரு எளிமையான கேள்வி வச்சுக்கோங்களேன். ஏன் உங்களால் தமிழர் கழகம் வைக்கல? அன்றைக்கி ஆரியத்தை எதிர்க்கிறதுக்கு என்ன வெங்காயம்? ஆரியத்தை எதிர்த்தவன் தானே தமிழன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் தானே. இது வேறு இங்கே இருந்த மன்னர்களுக்காவது இருக்கேன் சொல்லுங்களேன். ஆரிய படை கடந்த தெலுங்கு மன்னன் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். வர்ணாசிரமத்தை ஆரியர்கள் கூட கொஞ்சி குழாவி வர்ணாசிரமத்தை இங்கே பூத்தி இங்கே இருந்த தமிழ் குடிகள், கோயிலில் இருந்த தமிழ் குடிகளை சிவனுக்கு பாடிக்கிட்டு இருந்த தமிழர்கள் எல்லாம் வெளியே அனுப்பி அவனை சோத்துக்கு சிங்கி அடிக்க விட்டு தெருவா ஓடிச்சு நாடோடியை தப்பி ஓடி பண்ணையடியை மாற்றி இப்படி எல்லாம் பண்ணி விட்டது இது இவர்கள் தான். இன்றைக்கி திரும்ப இவர்கள் எதற்காகலாம் நம்ம அதை நம்பணுமா? இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பிடிக்கணும். அதுக்கு இங்கே தமிழர்கள் எல்லாத்தையும் மொத்த பேரையும் ஆரியர்களுக்கு எதிராக ஒன்றாக மாற்றி அதிகாரத்தை பிடித்தார்கள். அதுக்கு பேருக்கு முன்னாடி சாதி இருந்தால் கண்டுபிடிச்சிடணுன்ட்டு பேருக்கு முன்னாடி சாதி எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நுணுக்கமான அரசியல் செஞ்சு, ஆனால் அவங்களுக்குள்ளே எல்லாம் சாதி நெட்வொர்க்கை கரெக்டாக வச்சுருந்தாங்க. எப்போவுமே மைனாரிட்டிகள் அப்படின்னு சொல்கிறவங்க எளிதாக ஆர்கனைஸ்ட் ஆவாங்க, ஒன்று கூடுவாங்க. பெரும்பான்மை தான் ஒன்று கூட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள பாருங்களேன். இப்போ பாருங்களேன், சின்ன சின்ன சமூகங்கள்லாம் இருக்குல்ல, தொழில் வழி குலங்கள், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. பெருவாரியாக அவர்களே யாருமே ஒடுக்கிறதோ இந்த இதில் சாதி ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க ஒடுக்கிறதோ அந்த மாதிரி நடக்கும். ஆமாம், அது இதாக இருக்கும். எங்கேயாவது 1-2 சம்பவங்கள் நடக்கும் வைங்களேன். இப்போ குயவர் சமூகம் ஒரு வாக்கு வங்கி பெரும்பான்மை இல்லாத சமூகம், ஆசாரி அப்படின்னு சில தொழில் வழி குலங்கள் இருக்குது. இவங்க பெரிய அளவில் சாதி மோதல்களுக்குள்ளே வராது. ஆனால்
நீங்கள் பாருங்கள், தேவேந்தர்களும் மறவர்களும் மோதிக்கிட்டு இருப்பாங்க. பறையர்களும் வன்னியர்களும் மோதிக்கிட்டு இருப்பாங்க. நாடார்கள் மோதல் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்படி வந்து இப்போ வாக்கு வங்கி பெரும்பான்மை உள்ள சமூகங்களுக்கு இடையில மோதல் போக்குகளை வந்து தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ வந்து அரங்கேற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பெரும்பான்மைக்காரன் ஒன்று சேர்ந்துட்டான் அப்படின்னா இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தால் பிரச்சனை. வந்து தொடர முடியாது. அதுக்காக மாறி மாறி இது கொத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு. நீங்கள் வந்து அது 2 சமூகங்கள் வந்து பழைய பகையை மறந்து ஒன்று சேரும் அப்படின்னு நினைக்கும்போது, பார்த்தியா அன்னைக்கு பாரு அவங்க தலைவனை வந்து வெட்டி விட்டானோடா, இன்னைக்கு பாரு கூச்சமே இல்லாமல் 2 பேரும் ஒன்றா சேரணுங்கிறாங்க. இப்படி 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 பேசும்போது நீங்களே வந்து போது பழசுலாம் வெட்டிட்டு எத்தனை காலத்துக்குடா வெட்டி சாகுறது அப்படின்னு நீங்களே பேசியிருக்கும்போது இதை வந்து அப்படி நைஸாக வந்து சொருவாங்க. அதனால் உங்களுக்கு பழைய உங்கள் இதில் ஒரு 4 பேர் இருப்பான்ல, ரோசப்படுறவன், பழைய வரலாறு இதெல்லாம் இல்லைனாலும் திடீர்னு ரத்த கொதிப்பில் இருப்பான்ல, அவனு ஆமாம் விடக்கூடாது அப்படின்மா, அவன் இருந்தால் 2 பேர் போய் வெட்டுவான். இதே தான் வந்து இது ஒரு நுணுக்கமான அரசியல் உளவியல் யுத்தம். இந்த வேலையை செஞ்சு தான் இங்கே இருக்கிற பெரும்பான்மை வாக்கு வங்கி உள்ள சமூகங்களை எல்லாம் மோத விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி மோத விட்டு குளிர் காஞ்சதில் ராமசாமியார் அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி தான் அதை வந்து படிக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய உளவியல் கடைசி வரைக்கும் தமிழனை தாங்க திட்டிக்கிட்டு இருந்தார். இங்கே தமிழ் சாதிகள் தவிர்த்துட்டு மற்ற வந்து எல்லா மற்ற மொழிக்காரன் எல்லாம் வந்து முற்போக்கு பயல்களா, தமிழை மட்டும் தான் வந்து முட்டா பயலா, தமிழை மட்டும் தான் சாதி வெறியனா, எல்லா பேரும் இங்கே சாதி வெறிய சாதி சிந்தனைகள் இங்கே ஊட்டப்பட்டிருந்தா. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து தமிழனை தான் திட்டிட்டு போனார். அது வந்து இவங்களுடைய நுணுக்கம் என்ன வருங்க, இவர்களை சூத்திர மக்களாக விட்டு விட்டு செல்கிறேனே, இவர்களை தமிழர்களை சூத்திரன் எங்கேயாவது எழுதிருந்துச்சா? இதை இப்போ நம்ம கேட்டோன்னே பப்பன்னு முழிக்காங்க. எங்கேயாவது எழுதிருந்துச்சா சொல்லு, தமிழனை வந்து சூத்திரன் சொல்லிச்சான்ட்டு. மொத்தம் அந்த லூசு கிறுக்கு மொத்த பேரையும் அப்படி அது ஒரு கிளாஸாக பிரித்து வச்சு எழுதி வச்சுட்டு போனான். அதை வந்து தமிழர்களை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக தமிழர்களை மட்டும் குறிப்பிட்டு சொன்னார். இது ஒரு உளவியல் அட்டாக்கு. உனக்கு பெருமைலாம் கிடையாது, உனக்கு உங்கள் மன்னன்கள் ஒன்றும் இது கிடையாது, பெருமை கிடையாது, உங்கள் மொழிக்கு சிறப்பு கிடையாது, அதனால் நீங்கள் வேலைக்காரிக்கிட்ட கூட இங்கிலீஷில் பேசுங்க. இப்படியே பேசி பேசி ஒரு இனத்துக்கு உளவியல் ரீதியாக தாழ்வு மனப்பான்மை விதைத்தார்கள். அந்த இனம்ங்கிறது மொத்த தமிழினத்துக்கும் விதைத்தார்கள். இங்கே இருக்கிற அட்டவணை பிரிவில் இருக்கிற பெரும்பான்மை சமூகங்களுக்கும் அதை விதைத்தார்கள். இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற அட்டவணை பிரிவு சமூகங்கள் அவர்கள் பெருமையாக உணர்ந்து விட்டால் இவர்கள் பின்னாடி திரள மாட்டாங்க. இது ஒரு நுணுக்கமான அரசியல். இப்படி செஞ்சதுனால அவர் வந்து இன்றைக்கி வந்து இந்த தமிழினம் வந்து எல்லாம் வந்து தமிழ் குடிகளாக ஒற்றுமையாக மாறணும்னு நினைக்கிறாங்க. அதில் 4 தவறுகள் நடக்கும், முன்ன பண்ணால் நடக்க தான் செய்யும். ஓவர் நைட்டில் எல்லா பேரும் புனிதனாயிருவானா? எப்படி ஓவர் நைட்டில் எல்லோரும் புனிதராயிட முடியுமா? முடியாது. அதில் வந்து 4 ஏற்றுக்கிட்டவன் இருப்பான், இதை முரண்படுறவன் இருப்பான். அந்த பகைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் வந்து ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க அதை கடந்து இதாக பயணிப்பாங்க. இல்லை இவங்க ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதை குத்தி விடுவாங்க. அப்படி பயணிக்கும்போது தமிழ் சமூகம் பெரியாரை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க விரும்புகிறது. அதுக்கு வந்து அதை பாதுகாக்கிற கேடயமாக திருமாவளவன் அவர்களும் விசிகாவும் அந்த வேலை செய்கிறாங்கும்போது சனாதனத்தை திருமாவளவன் தான் பாதுகாக்கிறாருன்றீங்களா? அது அப்படியும் கூட வச்சுக்கலாம். சனாதனத்தை வந்து நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு இப்போ இடையில பிட் நோட்டீஸ்லாம் அடித்து கொடுத்தாங்கல்ல, அந்த வெங்காயத்தில் எழுதியிருந்த வெங்காயத்தை எவனாவது இங்கே இருந்த தமிழ் சமூகங்களில் இந்த மக்கள் வந்து யாராவது அந்த புக்கை தேடி போய் படித்தாங்களா? எங்கேயோ ஏதோ ஒரு நாய், ஒரு லூசு முட்டா ஏதோ ஒரு கிறுக்கு எழுதி வச்சுட்டு போனதை ஊரெல்லாம் பிட் நோட்டீஸ் அடித்து கொடுத்து அதை பரவலாக்குனது யாருங்க? பரவலாக்குறது யார்? பரவலாக்குறது என்ன தேவை இருக்குது? நீங்கள் சாலையில் போகிறீங்க, சாலையில் உங்களை வந்து ஏதோ ஒரு நாயை பைக்கில் போகிற நாய் அசிங்கமாக திட்டு போயிருந்தீங்களே, அதை வந்து நீங்கள் வந்து ஊரெல்லாம் பிட் நோட்டீஸ் அடித்து என்னை நான் இந்த அண்ணா சாலையில் போய் கொண்டிருந்த போது என்னை ப்ளூ கலர் இந்த பைக்கில் வந்த ஒருத்தர் இவ்வளோ ஆபாசமாக திட்டினார் அப்படின்னு நோட்டீஸ் அடித்து கொடுப்பீங்களா? அந்த கிறுக்கு ஏதோ போயிட்டு போகிறான்ட்டு நம்ம கடந்து நம்ம பொழப்போ பார்க்க போகும்ல. இவர்கள் வந்து அதை நோட்டீஸ் அடித்து எவன் இப்போ கொடுக்கணும்? சனாதனத்தை இங்கே இருக்கிற ஆள்கள் அவன் வந்து யார்கிட்டையா இங்கே வந்து யாரை எந்த ஆளாக சொல்லிட முடியுமாங்க? சனாதனம் பேசுகிறவன் நீ எல்லாம் சூத்துறேன் அப்படின்னு எவனையா சொல்லிட முடியுமா? செருப்படி விழும். ஆனால் இவர்கள் வாய்க்கு திரும்ப திரும்ப இங்கே இருக்கிற மக்களை பார்த்து நீங்கள் சூத்திரர்கள், நீங்கள் வந்து இவர்கள் அவர்கள்னு அப்படி அதுவும் வந்து வெறுமனே இந்த சூத்திரரை மட்டும் தான் சொல்லுவான், சத்திரியன் சொல்ல மாட்டான். ஏன்னா அதில் வந்து பெருமை இருக்குல்ல. ஆனால் சூத்திரங்கிற வார்த்தையை தான் வந்து நான் சொல்லலை, ராமசாமியார் அதுக்கு ஒரு விளக்கம், அந்த கூட்டம் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குது.
அது மிக ஆபாசமான அந்த வார்த்தையை சொல்லி இந்த மக்களை இழிவுபடுத்துறதுக்காக அதை சொல்கிறதுங்க திரும்ப திரும்ப. அப்போ இந்த இந்த இப்போ சனாதனத்தை பரப்புகிறது யார் சொல்லுங்களேன்? சூத்திரம்ங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ உள்ள இந்த தலைமுறைக்கு இந்த இந்த நம்ம பேசுகிற இந்த சாதி அரசியலே அவங்களுக்கு இப்போ தெரியாது. அதுகள் வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்குது, எல்லாம் வந்து எல்லா சாதி பிள்ளைகளும் எல்லா படிப்பும் படிக்குது, எல்லாரும் வந்து ஐடி வேலையில் பார்க்குறாங்க, கேஷுவலாக சகஜமாக இருக்காங்க. ஊர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் இன்னும் அந்த ஊரை விட்டு வெளியே வராத தற்குறி பயல்க வந்து வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு வச்சுக்கிட்டு அவன் தெருவில் பொறுக்கிக்கிட்டு சார்வாலத்தை இடுப்பில் தொங்க விட்டுக்கிட்டு அவன் லூசு பயலாக இருப்பான். அந்த மாதிரி 1-2 கிறுக்கு பயல்களால் ஏதாவது ஒரு கொலைகள் நடந்து போகும். அதை வச்சுட்டு மொத்த இதையும் வந்து முடிவு பண்ணுறது. அது இயல்பாகவே எவ்வளோ திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, சாதாரணமாக நடந்துக்கிட்டு. ஆனால் அதை நம்ம பேசுகிறதில்ல. 1-2 நடக்கிறத வச்சு நம்ம இது பண்ணுறோம். ஒரு பொதுவெளியில் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இதை நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா சனாதனம் அப்படின்றது என்னென்னா அது நிலையானது, அது மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சனாதனம் அப்படின்றது வந்து திமுகவில் தான் இருக்குது. ஏன்னா வந்து தலைவர், அப்புறம் மகன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மகன் அடுத்து வராங்க. ஒரு ஒன்றியம் இது வந்து சனாதனத்தினால தான் முழுக்க முழுக்க திமுக வாழுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற திருமா தான் சனாதனத்தை வாழ வைக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அதான் கரெக்டு தானே, சரி தானே. இப்போ சனாதனம் என்ன சொல்லியிருக்குன்னு ஊரெல்லாம் பிட் நோட்டீஸ் அடித்து கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அதே சனாதனத்தை பின்தொடரக்கூடிய கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மாவன், மௌனுக்கு அப்புறம் அவர் மாவன், அதுக்கப்புறம் பேரன் அப்படின்னு வரிசையாக வரக்கூடிய இந்த முறை வந்து சனாதனமாக இல்லையா? இது குலத்தொழிலா இல்லையா? இது குடும்ப தொழிலா இல்லையா? வழி வழியாக உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அது அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அங்கே வந்தால் மட்டும் உட்கட்சி பிரச்சனை, பொதுவில் வந்தால் மட்டும் இது சனாதனம். எங்கேயாவது தூய்மை பணியாளர்களை இவர்கள் முன்னாடி இவங்க பிள்ளைகள் செய்யணும்னு யாரையாவது சொல்லியிருக்காங்களா சார்? சொல்கிறாங்களா? இல்லை இந்த தொழிலை இவங்களுக்கு பின்னாடி இவங்க செய்யணும்னு யாரையா கட்டாயப்படுத்துகிறாங்களா? ஒரு ஆசாரி பையனை அவர் மகன் வந்து திரும்ப செய்யணும் அப்படின்னு யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? அவர் விருப்பப்பட்டால் செய்யலாம். ஒரு தோல் தொழிலில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை யாராவது கட்டாயப்படுத்தாங்க, நாளைக்கு உங்கள் பையனும் பண்ணணுன்ட்டு அவர் மகன் படித்து அவர் ஐடி ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், அவர் பாட்டுக்கு அவர் போயிட்டு விருப்பத்தின் பேரில். இன்றைக்கி வேறு வாய்ப்பு இல்லாத சில பிரிவு பேர் அந்த தொழில் தூய்மை பணியாளர்களாக இருக்காங்க. அதையும் கூட நீங்கள் அதை வந்து அவர்களை தொழிலாளர்களாகத்தான் பார்க்க வேண்டும். நாம் அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் தான் அவர்களை சாதியாக பார்க்குறீங்க. ஒரு தொழிலை சார்ந்தவர்களை சாதியாக பார்க்குறதே முதல்ல முட்டாள்தனமானது. காலத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவர்களை நீங்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக தான் பேசணும். தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையா? தூய்மை பணியாளர்கள் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் பணியில் இருக்காங்க, அவர்களுடைய பிரச்சனை. அவர்களுடைய பிரச்சனையை நம்ம ஒரு பொதுவான பார்வையில் ஒரு தொழிலாளர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். அந்த பிரச்சனையை அரசு வந்து எப்படி கையாளுது, முட்டாள்தனமாக கையாளுது, அவர்களுடைய வேலையை பறிக்குது, ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குது, அதுக்காக வந்து தடியடி நடத்துது அந்த போராடிய தொழிலாளர் மீது. அதை வந்து மடைமாற்றுறதுக்காக வந்து ஆள்களை இறக்கி விட்டு இது பண்ணி நன்றி தெரிவிக்கிறதெல்லாம் நடத்துது. இதை தொழிலாளர் சார்ந்த பிரச்சனையாக நம்ம பேசணும். அது அவ்வளோதான். இதில் சாதி அவசியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் செய்யலாம், ஆனால் அவர்கள் காலத்துக்கு அப்புறமா அது மாறணும். அதான் சரியாக இருக்க முடியும். இதுதான் வந்து இப்போ திமுக பின்தொடரில் அதுதான் சனாதனம். இப்படி இருக்கிற திருமாவளவன் விமர்சிக்கத்தான் செய்வார்கள். இதை விமர்சித்தால் வந்து நானாவது 4 எம்எல்ஏ 2 எம்பி அப்படின்னு ஆயிருக்கேன், நீ என்ன கிழிச்ச அப்படின்னா, நீங்கள் என்ன கிழிச்சிங்க சார்? நீங்கள் ஆனதில் ஒரு சமூகம், ஒரு தலைவர்கள் வந்த பிறகு அந்த சமூகத்தினுடைய மாற்றம் வந்து எழுச்சி அடைஞ்சிருக்கணும். உங்களுடைய வரவால் என்ன எழுச்சி அடைந்தது? அந்த அட்டவணை பிரிவுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு இருந்தது? அட்டவணை பிரிவினர் பாதுகாப்பு இவர் ஆட்சியில் தான் வந்து வேங்க வயலில் மலத்தை கலந்து ஊற்றிருக்கான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இதைத்தான் விமர்சிக்காங்க தமிழ் தேசியவாதிகள். இப்போது பேசுங்க ஐயா அப்படின்காங்க. இல்லை பாயிண்ட் வரட்டும் உட்காந்துருக்காங்க. இல்லை, அதை தான் கேட்கேன். திருமா அவர்களைத்தான் பேசணும்னு யாரும் இங்கே சொல்லலை. திருமா அவர்களும் பேசணும், திருமா அவர்கள் கூடுதலாக பேச வேண்டும். ஏனால் நீங்கள் தான் அந்த கட்சியோடைய கூட்டணியில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் சட்டையை பிடிச்சி கேட்கணும், என்ன வெங்காயத்துக்கு இதை நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு குத்துது. ஏன்னா ஓனரை கேள்வி கேளு அப்படின்னு இங்கே இருக்கவங்களாம் சொல்கிறான். அது உங்களுக்கு பதட்டமாகுது. ஓனரை கேள்வி கேட்டால் நமக்கு வந்து சிக்கலாகும், இந்த 2 சீட்டு 4 சீட்டு கிடைக்காம போயிருங்கிற பதட்டத்தில் என்ன பண்ணுறீங்க, இதை மடை மாற்றுறதுக்கு என்ன வேலை உண்டோ செய்கிறீங்க. அதை வந்து கேள்வி கேட்குற சீமான் மாதிரியான ஆள்கள் மேலே உங்களுக்கு எரிச்சல் வருது. அதனால் நாங்கள் வந்து நீங்கள் 4 பேர் ஆகிட்டு என்ன கழிச்சிங்க, 4 பேர் ஆகாத சீமான் தான் வந்து வார்டு மெம்பர் ஆகும், கவுன்சிலர் ஆகாத சீமான் தான் வந்து இவ்வளோ விஷயங்களையும் பேசுகிறாரு. சீமான் கேள்வி எழுப்பினோன்னா அந்த பிரச்சனை வந்து நிறுத்தப்படுது. தூய்மை பணியாளர்களுக்காக சீமான் முன்னாடி போய் நின்று பேசுகிறாரு
சீமானை எதிர்த்து அந்த தூய்மை பணியாளர் பேரில் சாதி அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் சீமானை எதிர்த்து அந்த மக்களை வச்சு அரசியல் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா சீமான் தான் போய் களத்தில் நிற்காரு. அப்போ பேச வேண்டிய விஷயங்களை பேசணும். நீங்கள் பேசாமல் கடந்து போகும்போது உங்களை விமர்சிக்கத்தான் செய்வாங்க. அதோட நீங்கள் பெரியார் பர்னிச்சரை தூக்கி சொன்னீங்கன்னா பர்னிச்சரோட சேர்த்து உங்களையும் தூக்கி தான் போடுவாங்க. இப்போ விஜய் வந்து சனிக்கிழமை வந்து பிரச்சாரம் போக போகிறாரு. அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாகனங்கள் வந்து வெளியே வந்திருக்கு, எல்லாரும் பார்க்குறாங்க. அவரை வந்து எடப்பாடி பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பஸ்ஸை ஒன்று எடுத்திருக்காரு. இந்த பிரச்சாரக்கு போகிற விஜய் வந்து எந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து வெளியில் பேச போகிறாருன்றத சீமான் வந்து ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. ஆமாம், 10 நிமிஷம் நீ பேசுறதுக்கே ஒரு வாரம் நீ ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒவ்வொரு வாரத்துக்கு சனிக்கிழமை பேசினா ஒரு வாரம் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. சீமான் இப்படி விஜயை இவ்வளோ காட்டமாக விமர்சித்ததுக்கான காரணம் என்ன? இல்லை அது வந்து அதை உரையாடலே அவர் வந்து சொல்கிறாரு அந்த பேச்சிலே. இது திரை நம்ம வந்து ஒரு இனத்துடைய இன அழிப்புக்கு பிறகு மீண்டு வந்து இந்த அரசியலில் வந்து ஒருங்கிணைச்சி மண் வளம் காக்க மொழி வளம் காக்கன்னு எல்லா இதையும் கொண்டு வந்து இருக்கும்போது திரும்ப எல்லாத்தையும் மடை மாற்றுற மாதிரி ஒரு திரைத்துறையிலேருந்து வந்து திரை மோகத்தில் மீண்டும் மக்களை இழுத்துட்டு போகிற ஒரு அரசியல் பண்ணும்போது அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதோட முக்கியமாக திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு உருட்டுறது. திராவிடமும் தமிழ் தேசியம் எப்படி இரு கண்களாக இருக்க முடியும்? ரெண்டும் எதிரெதிர் கண்கள். அது எப்படி இரு கண்களாக இருக்க முடியும்? அதை நீங்கள் வந்து இரு கண்களாக மாற்றுறீங்க. அதோட வந்து அந்த தலைவர்களோட போட்டால் ஆரம்பித்து பழைய மீண்டும் எதுலேருந்து தமிழினம் மீண்டு வரணும்னு நினைக்குதோ அந்த சமூக தமிழினத்தை மீண்டும் அதுக்குள்ளே அடைக்கணும்னு பார்க்குறேன். அதுக்கு உங்களோட திரைக்கவர்ச்சியை பயன்படுத்துகிறீங்க. அப்படிங்கும்போது அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறார். விஜய் வராரு அப்படின்னா நீங்கள் மக்களை தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும், மக்களை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் விஜய் எதிர்க்க தான் காரணம். விஜயை எதிர்க்கும் போது இப்போ ரஜினி வரான்னாரு, நான் தான் பச்சை தமிழன்னாரு. ரஜினியை வந்து இந்த சோழியெல்லாம் வேணாம், அப்படி ஓரமாக நில்லுவே அப்படின்னு நிற்க வச்சாச்சு. இல்லை அதோட முடிச்சு போயிட்டார்ல அவர். சீமானவர்கள் செய்தது தவறு. சீமானவர்கள் விஜய் விஷயத்தில் நடந்து கொண்டது மிக மிக தவறு. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த விஜய்க்காக சீமான் தான் தம்பி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு பாஞ்சி தம்பிக்கு கட்சி பேர் வச்சா வாழ்த்துக்கள், தம்பி வந்து நடந்தா வாழ்த்துக்கள், தம்பி வந்து பறந்தா வாழ்த்துக்கள் அப்படின்னு வாழ்த்துன்னு கூவுனது இந்த சீமானவர்கள் தான். அதை செய்யாமல் இன்னைக்கு சீமானவர்கள் வந்து விஜயை கேள்வி எழுப்புறீங்கள, இன்னைக்கு பேசுகிறீங்கள, அதை மாதிரி அன்னைக்கு விஜய் ஆரம்பத்திலே வந்து தம்பி ஓரமனல்லு இது சரிப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது சரியாக இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ சரி இது இப்போவாது பேசுறது கூட மகிழ்ச்சி தான். ஒருவேளை அவர் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிப்பார் நினைச்சு சொல்லி அப்படி ஒரு நினைப்பில் தம்பி இதுக்கு வருவாப்புல அப்படின்னு அதான். அதாவது சீமான் முதுகில் விஜய் குத்திட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சீமான்கிட்ட பேசும்போது அண்ணன் ஆலோசனைகள்லாம் சொல்லுங்க அப்படின்னு மாறி கேட்டிருப்பாப்புல. அண்ணனும் வந்து மடை திறந்த வெள்ளமாக எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த சீமான் சொல்கிற இந்த அரசியலை படி பேசுனா நம்ம வியாபாரம் நடக்காது, அதனால நம்ம வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு உருட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு வந்து கோவம் இதாகிட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு அடிக்கிறார். இது ஏதோ வந்து ஸ்டாலினை போய் பார்த்து வந்த பிறகு அடிக்காதில்ல. சீமானை வந்து விஜய் முதல் இதில் மாநாட்டில் கூட்டத்தில் வந்து உரண்டை எழுத்தப்பவே அதுக்கப்புறமே சீமான் போட்டு அடிக்க ஆரம்பித்தார். இப்போ தேர்தல் நடக்கிறதுல அவர் அடிக்க தான் செய்வார், அதில் தவறு கிடையாது. அது விஜய் அடிப்படையே வந்து தவறாக இருக்கும். ஒன்று இங்கே தமிழ் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கான அரசியல் தான் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இதை நோக்கி போகும்போது குறுக்க எந்த கௌசிகள் வந்தாலும் அதை அப்படியே ஏறி போயிட்டு இருக்க வேண்டியதான். அதை தாமதமாக செய்கிறார், இப்போதாவது செய்கிறார் அப்படிங்கிற வகையில் அதை வரவேற்க வேண்டியதான். தொடர்ந்து தமிழகத்தில் நிறைய பிரச்சனை வந்தால் அதுக்கான முடிவுகள் சீக்கிரமாக எட்டப்படும். ஆனால் தந்தை மகனுக்கான ஒரு பிரச்சனை நடந்து ரொம்ப நாளாக போயிட்டுருக்குது. அதை பற்றி நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு சிலத்தில் வேணாம் அது வேணான்னு கடந்து போயிடலான்னு போனோம். ஆனால் அது கடைசியில் இன்றைக்கி வந்து அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஆகி நீ கட்சியை விட்டு வெளியே போகலான்னு நீக்கிட்டாரு. இதனால் தொண்டர்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க. இவங்க 2 பேருடைய மோதலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஐயோ ரொம்ப அது என்னத்தை சொல்லதுன்னு தெரில. அன்புமணி அவர்கள் மீண்டும் நம்ம வந்து சொல்கிறது, நமக்கு அன்புமணி அவர்கள் மீது தனிப்பட்ட விருப்பம் எதுவும் கிடையாது, அது மாதிரி ராமதாஸ் மீது தனிப்பட்ட பாசமோ பற்றோ எதுவும் கிடையாது. நம்ம ஒரு பொதுவாக பார்க்கும்போது இது வந்து அவசியமற்றது. ஒரு அதாவது பாமகலேருந்து வேல்முருகன் மாதிரி வேறு யாரோ ஒருத்தவங்க போகிறாங்க அப்படிங்கிறது சரி ஓகே, அதில் வந்து பிரிஞ்சு போகிறாங்க இப்போ போகிறது இயல்பானது. தந்தை மகன் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறது, இதுக்குள்ள பொதுவெளியில் அநாகரிகமாக பேச்சுகள் மாறி கருத்துக்களை விடுறது அப்படிங்கிறது பாமகவுடைய வளர்ச்சியை வீழ்ச்சிக்கு தள்ளுங்கிறத தவிர்த்துட்டு அந்த சமூகத்துக்குமே வந்து சிக்கல். இன்றைக்கி பாருங்கள்,
இது நாள் வரைக்கும் பாமகன்னா அது வன்னியர் சார்ந்த கட்சி, விசிகன்னா இந்த ஒரு சமூகம் பறையர் சார்ந்த கட்சி அப்படின்னு 2 கட்சிகளையும் 2 சமூக இந்த கட்சியை சார்ந்தவர்களுடைய மோதலை 2 சமூகத்தின் மோதலாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாமகவை சேர்ந்த வன்னியர்களுக்குள்ளேயே வந்து அன்பு ராமமணி ராமதாஸ் வன்னியர் தலைமை ஒரு குரூப்பு, இங்கே ஒரு ராமதாஸ் தலைமையில் ஒரு வன்னியர்களுக்குள்ள மோதலை ஒன்று பண்ணுச்சுங்க. தேர்தல் அரசியல் வந்து பாருங்க, சொந்த ரத்தங்களை மோத விடுதுங்க தேர்தல் அரசியல். நீங்கள் அப்போ இந்த தேர்தல் அரசியல் ஒரே குடும்பத்துக்குள்ள அப்பாவும் பையனையும் மோத விடுது அப்படின்னா 2 சமூக குழுக்களை மோத விடுமா விடாதா? அப்படின்னா எத்தனை சமூக குழுக்களை மோத விடும் ஒரே இதுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள தந்தை மகன் என்ன தந்தை மகனுக்குள்ள வெங்காயம் ஈக வேண்டி கிடக்கு. அப்பா தெரியாமல் பேசிட்டேன்ப்பா ஒழுங்கப்பா, அவர் காலத்துக்கு அப்புறம் கட்சி உங்களுக்கு தானே வரப்போகுது, அப்பா தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு மன்னிச்சிக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் எல்லாம் முடிஞ்சு போயிடும். வயசாகிடுச்சு நீங்கள் ஒதுங்கிடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அது அவருக்கு வயதானவர் வந்து அரசியலில் நிற்கணுங்காரு, உங்களோட செயல்பாடு உங்கள்கிட்ட கொடுத்தாரு, மாற்றம் முன்னேற்றம்னு எல்லாம் ஒட்டி பார்த்தீங்க ஒன்றும் நடக்கலை. கட்சி வந்து பின்னடைவை தான் போயிட்டுருக்கு. ராமதாஸ் கிட்ட இருந்தப்போ கட்சி வளர்ச்சியாக இருந்துச்சா, இப்போ உங்கள்கிட்ட இருந்தப்போ வளர்ச்சியாக இருந்துச்சா? ராமதாஸ் தான் வளர்ச்சியை கொண்டு வந்தார். ஒன்றும் இல்லாமல் ஊராக பயணம் செஞ்சு எல்லா கட்சியை வளர்ச்சி கொண்டு வந்தார். கடைசியில் இடையில ஒரு சில வந்து தேவையில்லாத சாதி அரசியல் இதுக்குள்ளே போய் சிக்கினார்னு வைங்களேன், அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதை செஞ்சார், அதனால் அவர் பெயரும் கெட்டு போனது. இன்றைக்கு மீண்டும் வந்து அவர் வந்து திரும்ப பாமகவை மீட்டெடுக்கணும்னு நினைக்காரு. அப்போ சரி தந்தைகிட்டே கொடுக்க வேண்டியதானே, எடுத்துகிட்டு போட்டும், சரியா செய்யிட்டு வேணுன்ட்டு இருக்க வேண்டியதானே. அதை ஏன் வந்து இந்தளவுக்கு நீட்டிச்சிட்டு போவானே? இன்றைக்கி பாருங்கள், ஒரு தாய் பிள்ளைலாம் இருக்கிற அவங்களுக்குள்ளே வந்து அடிச்சுக்கிடுறாங்க. வன்னியர் சங்கத்தை பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அதை சிரிக்க தான் செய்வாங்க. அதாவது பல நரிகள் காத்துக்கிட்டு இருக்கு, ஆடுகள் மோதிக்கிட்டு இருக்கு, கடைசியில் யாருக்கு லாபம்? இது வீணான இது. அன்புமணி அவர்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, அன்புமணி அவர்கள் தான் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ட்டு. என்னவாக இருக்கட்டும், ராமதாஸ் மீது என்ன தவறுகள் இதாக இருந்தாலும் சரி, அன்புமணி அவர்கள் வந்து சரண்டர் ஆகி முடிச்சாச்சுன்னா இந்த பிரச்சனை. இதில் சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. உங்கள் மகனை நீங்கள் நீக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர், நானா ஐயோ மக்கள் என்ன ஏசுவாங்க திட்டுவாங்க, நான் நீக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த 1 வாரம் 2 வாரத்துக்குள்ளே தடாலடியாக அதன் மகனை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காரு. இதுக்கு இந்த 1 வாரத்தில் ஏதாவது அழுத்தங்கள் வேறு ஏதாவது சைட்லேருந்து அவர் கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்கான்னு நிறைய பேர் இல்லை. அந்தந்த மாதிரியான ஒரு அது நொடி பொழுதில் எடுக்கிறது தானே, கோபங்கள் உச்சத்துக்கு போகும்போது எடுக்கிறது தானே. நம்ம கூட தான் நீக்கலாம் மாட்டார். மற்றவங்களுக்கு கட்சி தொண்டர்னு வேற ஒருத்தனுக்கு ஒரு மாதிரியான அணுகுமுறை, பையனுக்கு ஒரு அணுகுமுறை தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். இப்பவும் அதை வந்து இப்படி ஒரு நீக்கிறதுக்கான சூழல், திரும்ப மறுபடியும் சேர்க்கறதுக்கான சூழல் இல்லாமலாம் போயிடும். அது தலைமைகள் தானேங்க முடிவு பண்ணுறது. அவங்க வேணும்னா சேர்த்துக்கிட போகிறாங்க. இப்போ அவர் நீ வேணா தனியாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இதனால பிரிஞ்சு போன மக்கள் சேரவே முடியாது. ஆமாம், இன்னைக்கு நீ சண்டை போட்டே எப்படி என்ன எங்கிட்ட வந்து அப்படி அது. ஆமாம், உள்ளூர்களில் நீங்கள் 2 குழுவாக மாற்றி விட்டீங்க, 2 பிரிவாக மாற்றி விட்டீங்க. இப்போ அவங்க 2 பேரும் அன்னைக்கு அடித்தது தான் அவன் மனசில் இருக்கும். அதுதான் இவங்க தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அங்கே ஊருக்குள்ளே அடிச்சுக்கிட்ட 2 வன்னியர் ஆட்கள் சமூக இவங்க மக்கள் வந்து அவங்களுக்குள்ள பகை ஒன்று சேர முடியாதுல்ல. இது வெறுமனே தந்தை மகன் மோதல்ங்கிறது அவர்களோட முடிய போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த சமூகத்துக்குள்ளே 2 பிரிவினைகளை உண்டு பண்ணுற வேலையெல்லாம் செய்தது. ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டியது. இது மட்டும் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி. நன்றி, வணக்கம்.